பாய்ஸ் லைஃப்லயே மறக்க முடியாத டேஸ் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். என்ன டேஸ்? காதல் டேஸ். இந்த காதல் டேஸ், காதல் ஃபெயிலியர் டேஸ் அதை பத்தி நான் பேச போறது இல்ல. அன்எம்ப்ளாய்ட் டேஸ். ஏன்னா உங்க வெட்டி பையனடா, ஐ காட் ஜாப், ஐ காட் பைக், வாழணும்னு ஆசையோட வந்தவங்களை வாஸ்தவே இப்போ ஜாதிப்பீங்கடா. அந்த மாதிரிகளா ரெஸ்யூம் எடுத்துட்டு போவேன். சரி பாருங்க, வாட்ச்மேன் அந்த அண்ணா வாங்கி வச்சுட்டு கூப்பிடுவாங்க, போப்பான்னு அனுப்பி விட்டுருவாரு. அது காலம் ஓடி எனக்கு அப்படி கூட இருக்காது. கட்டுப்பு. எங்களோட அன்எம்ப்ளாய்ட் டேஸ்ங்கிறது நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறதும் அன்எம்ப்ளாய்ட் டேஸ் தான். பட் நாங்க அதை பத்தி பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேஸ். அந்த டேஸ் ஏன்னா சம்பாரிச்சு பழகிட்டோம். சம்பாரிச்சு ஏதாவது நம்ம காசு சம்பாரிச்சு போடா போடா. அட்லீஸ்ட் அப்பா அம்மா கிட்ட பெருசா வாங்காம நம்ம காசே நமக்கு எல்லா ட்ரெஸ் வாங்குறது வந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த வேலையை விட்டு அடுத்த வேலை கிடைக்காம நாம இறங்கி ட்ரை பண்ண கிடைக்கும்டா அப்படின்னு ஒரு தைரியத்துல பேப்பர் போட்டு வந்துட்டு இங்க வேலை தேடுற அந்த ஒரு 4 மாசம் 5 மாசம் இருக்கு பாத்தீங்களா, வரவும் போறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரு என்னன்னு தெரியாது. இப்ப அங்க வேலைக்கு இங்க வேலை, இங்கெல்லாம் வேலை இருக்கப்ப இங்கெல்லாம் போய் கேட்க மாட்டியாப்பா ரொம்ப சொந்தக்காரங்க எல்லாம் என்னத்த படிச்சு என்னத்த வேலைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுல கொஞ்சம் கொடுத்து பேசவே முடியாது. அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, பட் அவங்க சின்ன சைகையே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கலாம் தெரிஞ்சு போயிடும். அப்போ வந்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சென்னையில. அப்புறம் வேலையை விட்டு நின்றுட்டேன். வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறம் வந்து கோர்ஸ் படிக்கலான்னு பண்ணிட்டு கோர்ஸ் படிக்கலான்ட்டு அப்போ போயிட்டு இருந்துச்சு. அதாவது நீங்க 30,000 கட்டி படிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு வேலை வாங்கி தரோம் அப்படிம்பாங்க. லோக்கல்ல ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு, அப்ப இவர் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இவர் ரூம் இருக்கும், நைட் ஷிஃப்ட் போவாரு இவரு. நான் வந்து காலைல கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போர் அடிக்கும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. சரி ரூம் போறதும் கடுப்பா இருக்கும், சரி இவனை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு நான் இவன் ரூமுக்கு வருவேன். அப்ப இவன் இடத்துல தான் நான் வேற இடத்துல இருந்தேன். இவன் ரூமுக்கு போய் தூங்கிட்டு இருப்பான். போன சைலண்ட போட்டுருவான். நான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு போன சைலண்ட போட்டுருவான். போய் கதவை தட்டுவேன், எதிர்ட்டு. அப்பதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன்டா, ஏன்டா வா எந்திரிச்சு போலாம் சொல்லிட்டு வெளில. அதாவது நான் வேலையை முடிச்சுட்டு வரத்துக்கு ரூமுக்கு வரத்துக்கு 8 மணி ஆகும். கரெக்டா ஒரு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு ஒரு 9-10 மணி தான் படுப்பேன். 10 நிமிஷம் தான் வந்து வாசலிட்டு தம்பியோட அதிர்ச்சி வந்துட்டு வளர்க்கண்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து வாசல் ஏனாண்டா போடாங்களே. ஒண்ணுமே பண்ண மாட்டோம், எந்திரிப்போம். நாங்க வந்து சென்னை மிக அருகாமையில், சென்னைக்கு மிக அருகாமையில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மஹிந்திரா சிட்டின்னு ஒரு அது வந்து ஒரு டெக் சிட்டி மாதிரி. அங்க வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். வந்து இவன் வந்து அப்ப ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா தங்கியிருந்தது வந்து அந்த மஹிந்திரா சிட்டில தங்கியிருந்தோம். நான் அங்க வந்து வருவேன். அங்க வந்து ஒரு பார்க் ஒண்ணு இருக்கும், நல்லா இருக்கும். அங்க போனா நிறைய சின்ன பார்க்க சூப்பரா இருக்கும், நிறைய ஃபிகர்லாம் வருவாங்க. அங்க போவோம். வேலையை பிடிச்சிட்டு அதுக்காக வந்து இவனை கூட்டு போய் தனியா அடி வாங்க முடியாது, சரி இவனையும் கூட்டு போலாம்னு சொல்லிட்டு அப்ப கூட்டு வரோம். நான் அங்க போய் உட்காந்துட்டு குழம்பிட்டே படி முடிச்சு தூங்க விடுறா அப்படின்னு. என்னடா நீ தூங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டு போயிட்டு அங்க உட்கார வச்சுட்டு இன்னொருத்தர் பையன் கூட கவிதாசன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனையும் கூட்டு போயிடுவோம். போயிட்டு பார்க்ல உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பேசும். பசங்க நான் பேச சொல்லுமா, கண்டென்டா தேவை, ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியதா ஏதாவது பேசிக்கிட்டு கொண்டு வந்து விடுவாங்க பாருங்க. கரெக்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 9:30 பஸ் நைட்டே கிளம்பணும். எப்படின்னா ஒரு 6 மணிக்கோ கொண்டு வந்து விட மாட்டான். 9:30 வந்து எனக்கு பஸ் ஏறி விட்டு பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு கை காட்டுப்பான். அப்படியே நான் தூக்க வரையில குத்தி கொள்ளலாவா என்ன போட்டு நான் போய் நைட்டு தூங்கிடுவேன். இல்ல அதாவது கண்டினியூஸ் அடுத்த நாள் வர மாட்டான். வந்து தான் கொண்டு இருப்பேன், அடுத்த நாள் வர மாட்டேன். மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன். அப்புறம் எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு சொல்லிட்டு நான் ஒரு பண்ற வேலை செஞ்சேன். எனக்கு வேலை இவனுக்கு வேலை கிடைச்சப்ப எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலை கிடைச்சப்ப இவனுக்கு வேலை. நான் ஊருக்கு வந்துட்டேன், இவன் ஊருக்கு வந்துட்டான். இவன் வந்தப்ப அது 2024 நான் இங்க சேலம்ல ஒரு கம்பெனி ஒர்க் பண்றேன். அப்ப வந்து இவன் சும்மா சுத்தி கிட்டத்தட்ட 1 வருஷம் சும்மாவே இருக்கான். ஜெககர்மா தான் முடிச்சவன், சும்மாவே இருக்கிறாங்க அவன். ஆனா அது செம்ம டைம். அது நாங்க அப்பதான் ஆரம்பிச்சோம். நான் வேலை இல்லாம அண்ணன் சொன்னேன். இவன் வேலைக்கு போயிட்டு சும்மா இருந்தான், வேலைக்கே போக மாட்டான். போனா எவன்டா போயிட்டு எனக்கு வேலைக்கு போறதே போய் ஏதாவது ரீசன் சொல்லி லீவ் போட்டுரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூல் படிக்கும் போது நான் சண்டே நைட்டு வந்துச்சேன், விடிஞ்சா காலைல ஸ்கூலுக்கு போனோம்னு யோசிக்கிற மாதிரி காலைல ஆபீஸ் எல்லாருமே யோசிப்பாங்க மண்டேவா கோ பேக் மண்டே மண்டே போடுவான் மச்சான். வேணாண்டா ஒரு 12-1 மணி வரைக்கும் சுத்திக்கிட்டு இருப்போம். காலங்கத்தால ஆபீஸ் 1 மணி வரைக்கும் சுத்திட்டு இருப்போம். நான் நிறைய டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய பிளேஸ் போய் பார்த்தோம். ஒரு மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேலை இல்லைங்கிற தவிர வேற எந்த ஃபீலிங்குமே இல்ல. அதுக்கப்புறம் அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ரிலீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு கோயம்புத்தூர்ல. நான் வேலை தர ஆரம்பிச்சேன். நான் கிட்டத்தட்ட 4 மாசம் சும்மா சுத்திட்டு இருப்பேன், சும்மா வேலை தேடிட்டு இருந்தேன். பாக்கிறதுக்கும் அப்படியே மாறி இவன் வந்து அப்ப வந்து கோயம்புத்தூர்ல வேலை செஞ்சு கோயம்புத்தூர் ரூம் எடுத்துட்டான். எனக்கு வந்து
போர் அடிக்கும் போது அங்க ஓடிடுவேன். ஒரு டைம் வந்து வேலை தேடுறேன்ட்டு, அப்ப வேலை முடியல தேடினேன், ஃபுல்லா தேடினேன். அப்போ வந்து நான் வந்துட்டு இவன் ரூம்ல தங்கிட்டேன் ஒரு வாரம். அப்போ கையில காசே இருக்காது, என்ன பண்றதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து தெரியும்ல, அண்ணன் பையனா காசு கம்மியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு வீட்லயும் கேட்க முடியாது. வீட்லயும் கேட்க முடியாது. நான் இது ப்ரீவியஸ் கம்பெனில ஒர்க் பண்ண அந்த காசு தான் சேர்த்து வச்சிருந்தேன். அதுதான் அதை வச்சுதான் மந்த்லி ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். அந்த 4 மாசம் வேலை தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட் என்னவா இருக்கும்னா பஜ்ஜி இருக்கும். ஈவினிங் 5 மணிக்கு போடுவாங்க, 7 மணிக்கு அப்பதான் வேலை விட்டு இனியும் வேலை தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வேலை கிடைச்சது. நீ வேலை நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சது. அந்த ஒரு டேஸ் நல்லதா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. நாங்க ஒரு 1 வீக் நாங்க இருந்தேன் கோயம்புத்தூர் கூட. அப்போ வந்து டெய்லியும் எவ்ரி நைட் வந்து நாங்க ஃபுல்லா காலைல ஒரு 9 மணிக்கு கிளம்பி போயிருவோம். ஈவினிங் வந்து ஒரு 5 மணி தான் வருவோம். பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து வாங்கிட்டு முட்டை போண்டா மாடியில உட்காந்துருவோம். மாடி செம்மையா இருக்கும். அங்க ஐபிஎல் போயிட்டு இருந்துச்சு, ஜாலியா இருக்கும். அப்படியே இந்த பஜ்ஜி எடுத்துட்டு சாப்பாடுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் உட்காருவாங்க. சும்மா பேசிக்கிட்டு ஐபிஎல் பாத்துக்கிட்டு இங்க போகணும் அங்க போகணும்ட்டு. நாங்க அப்படி நிறைய மச்சா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிசினஸ் ஐடியா நிறைய வந்துச்சு. ஒண்ணுமே நடக்கல. இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். இது ஒண்ணும் இல்ல, வந்துட்டு சிப்ஸ் போடுற தாத்தாவை பாத்துட்டு வர மாதிரி சிப்ஸ் போட்டா எவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அந்த அண்ணன் டேஸ், அந்த டேஸும் செம்ம ஜாலியா இருக்கு. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு சார். வீடியோஸ் நீங்களே அதனாலதான் வந்தீங்க. இது நீங்களேவா? இருக்கிறது ஒரு 4 பேரு, இதுல நீங்களேவா வருவாங்களே. அப்புறமேட்டுக்கு இந்த கோயம்புத்தூர்ல தேடிட்டு இருப்பேன், சென்னையில தேடுவேன், எங்கேயுமே வேலை கிடைக்கல. வழியில மறுபடியும் கிடைச்சு ஓகே நல்ல கம்பெனில வேலைக்கு போயிட்டு இவனும் மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சு. அண்ணன் பிள்ளை இருக்கேன். நான் ஒரு வருஷம் செஞ்சு வேலையை விட்டுருவேன். அப்ப இவனுக்கு வேலை கிடைக்கும், நான் சும்மா சுத்திட்டு இருப்பேன். என்னாவே இருக்கும். சின்ன வயசுல வந்து நாங்க ஸ்கூல் படிக்கும் போது எங்க வீடு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் வரும். அப்புறம் காலேஜ் படிக்கும் போது தான் வந்து காலேஜ் படிக்கும் ஒன்னா சேரலாம் சொல்லி என்ன காலேஜ் சேரோடாம பண்ணி சேர்ந்து விட்டான். இவனும் தம்பியும் சேர்ந்துட்டான் ஒரு காலேஜ்ல புறம்போக்கு. அதை பத்தி எது பேசாது, சாவடிச்சிருவேன். அதை பத்தி எது பேசாது, சொல்ல வார்த்தைகள் இல்லை. அப்புறமேட்டுக்கு அது அப்புறம் காலேஜஸ் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தோம். சென்னையில கூட கொஞ்ச நாள் அப்பாவும் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தோம். ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் தேடிக்கிட்டு அப்போ மறுபடியும் இப்போ கோயம்புத்தூர் போனோம். இப்பதான் கொஞ்சம் அந்த நாங்கெல்லாம் சின்ன வயசுல சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் ஒன்னாவே இருக்கா கடைசி வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே. அது வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்டேஸே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் வந்து அதுலயும் அது ஒரு குட்டி மெமரிஸ் தான். அந்த டைம்ல கஷ்டமா இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்து நீங்க அதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அதோட ஃபீலே வேற. சொல்றோம் நைட் டைம்ல நிறைய இருக்கு. வீட்டுல முடிக்க முடியாது, அப்பா மூஞ்சி நேருக்கு நேரம் பார்க்க முடியாது, டாடி இன்டர்வியூ போறேன் ஒரு 100 ரூபா கூட அப்படின்னு கேட்க முடியாது. அப்படியே டியோ வண்டிங்க 100 ரூபா அடிச்சா போதும், 50 கிலோமீட்டர் சாலிடா வரும், போயிட்டு வந்துடலாம். பாத்தீங்களா, இப்படிதான் டிஸ்கனெக்ட் ஆகுது. இதுதான் எங்க பிரச்சனையே. ஓகே, பட் அன்லிமிட்டட் டேஸும் சரி, ஒர்க்கிங் டேஸும் சரி, எதுனாலும் சரி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க மாதிரி நல்லா பேசுறதுக்கு ஏதாவது இருக்கும்.